அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம வகுப்புல ஹிஸ்டரி சொல்லிடணும் ஓகேங்களா? அது நம்ம இன்னைக்கு ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான குறள் வினை செயல் வகை அந்த அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். வினை செயல் வகை அதிகாரத்துல நான் ஒரு குறள் சொல்றேன், அதுக்கு உங்களால பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். 5 விஷயம் சொல்லியிருக்கேன். பொருள், இடம், காலம், வினை, இடம், இந்த 5ம் இருள் தீர எண்ணி செயல். இதுக்கான பொருள் சொல்லுங்க. சொன்ன 5யுமே எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் இத ஆராய்ந்து ஐயம் தீர தெளிவா ஆராய்ந்து செயல்படணும் மேம். ஒரு 5 விஷயம் இப்ப எந்த செயலா இருந்தாலுமே சரி, இந்த 5 விஷயம் எந்த டவுட் இல்லாம என்னென்ன சொன்னோம்? தகுந்த பொருள், அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? இடம், காலம், வினை, கருவி. இது எல்லாத்தையுமே எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம, அந்த ஐயமே இல்லாம ஆராய்ஞ்சு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். ஓகேங்களா? இந்த கருத்தோட நம்ம இன்னைக்கு வகுப்பை தொடங்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் தனியாவே இருந்துச்சு. ஆனா இப்ப 2 யூனிட்டை கம்பைன் பண்ணி இந்திய தேசிய இயக்கத்தையும் இந்திய வரலாறையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு யூனிட்ல கொடுத்துருக்காங்க. 10 மதிப்பெண்களுக்கு இந்த பாடம் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு ஹிஸ்டரியில ஒரு 5 மதிப்பெண், இல்ல இந்திய தேசிய இயக்கத்துல அந்த 5 மதிப்பெண், இல்ல கொஞ்சம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் 5ல இருந்து 7 அந்த மாதிரி வித்தியாசம் கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? அதை பொறுத்து நம்ம இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாலாம் இல்ல. நம்ம அந்த டேட்டா நிறைய, எந்த மன்னர் எப்ப வந்தாங்க, அந்த ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட பீரியட் என்ன, அவங்க வந்தப்ப ஏதாவது விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, சீர்திருத்தத்துக்கு ஏதாவது பண்ணாங்களா, மக்களை எப்படி வழி நடத்தினாங்க, அந்த மாதிரி விஷயம் நம்ம ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கணும். சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து நம்ம கேள்விகள் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிக காலகட்டம் அப்படின்னா எந்த காலகட்டம் சொல்லுவோம்? 3800 to 1900. 3800ல இருந்து 1900 வரைக்கும் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப சிந்து சமவெளி மக்களுக்கு ஒவ்வொரு பொருட்களா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும். அதுல அவங்க எந்த பொருளை பயன்படுத்தவே இல்லை. விலங்குகள்ல எந்த விலங்கு தெரியாது அவங்களுக்கு? குதிரை. விஷயத்தை பத்தி அவங்களுக்கு அந்த அளவு அறிவு இல்ல, பயன்பாடே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப சிந்து சமவெளிகள் ஃபர்ஸ்ட் எல்லை பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க தெற்கு எல்லைன்னா என்ன சொல்லலாம்? இது வரைக்கும் பரவி இருந்தாங்க இந்தியால. தைமதாபாத் அங்க கீழே வரைக்கும் இருந்தாங்க. வட எல்லைன்னா எது சொல்லுவோம்? ஷார்ட்கே, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஷார்ட்கே. இங்க கீழே மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்கும். இந்த சைடு மேற்கு எல்லைன்னா இது வரைக்கும் சொல்லலாம்? இந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈரான் எல்லையில இருக்கும். இந்த சைடு இருக்கு. கிழக்கு எல்லைன்னா எதை சொல்லுவீங்க? உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஆலம்கீர் பகுதி. அப்போ இந்த எல்லையில தான் அப்படியே சிந்து சமவெளி பரவி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேக்குதுங்களா? கேக்குது மேம். என்னன்னு தெரியல, வெளில லெஃப்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த எல்லைகள் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். ஓகே. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தப்ப சமகாலத்துல என்னென்ன நாகரிகம்லாம் இருந்துச்சு? பெருங்கற்கால நாகரிகம். சொல்லுங்க. வேற நாகரிகம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி. சீன நாகரிகம்,
எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாகரிகங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் அப்படின்னா எது? ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆவணம். ஒருத்தர் அவரோட டைரியில புக் மாதிரி எழுதி. யாருங்கா? சார்லஸ் மிஷன் அவரோட குறிப்பாடுல நம்மளுக்கு வந்து இடம் பெற்றிருக்கும். அப்ப அதுதான் முதல் வரலாற்று ஆதாரம் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து 1856 பொறியாளர்கள் எங்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன? லாகூர் டு கராச்சி, லாகூர் டு முல்தான். கராச்சினாலும் முல்தான்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா? அப்போ அந்த பகுதியில வந்து ரயில் பாதை போடும்போது சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க சொல்றாங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. 1920 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்சல் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் தான் யாரு? சர் ஜான் மார்சல் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. அதே போல ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொன்னவர் தான் யாரு? நகர நாகரிகம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் தரேன். சார்லஸ் மேசன், REM வீலர், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். REM வீலர் அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் முக்கியமா சொன்னது அவர் சொன்னது ஒரு ரெண்டுக்குமே ஒரு பொதுவான அம்சம் இருக்கு, இவங்களுக்கும் நிறைய பொருட்கள் ஒத்து போயிருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இல்ல நகர நாகரிகம் மென்ஷன் பண்ணி சொன்னவர் REM வீலர் தான். இது நம்ம புத்தகத்துல இந்த வரி அப்படியே இருந்து இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன கேட்டோம்? ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர்னா யாரு? அந்த ஆய்வாளர் யாரு? தயாராம் சவானி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாரு? 1921 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹரப்பா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? எங்க இருக்கு? லர்கானோல யாருக்கு? பாகிஸ்தான். ஹரப்பா வந்து மேற்கு பாகிஸ்தான்ல தான் இருக்கு. சாரி, மேற்கு பஞ்சாப்ல இருக்கு. எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றீங்களா? ராவிநகர்ல மான்கோமரி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே. அந்த ஹரப்பா அப்படின்னா எந்த மொழி சொல்? சிந்தி மொழி சொல். அதே போல மொஹஞ்சதாரோ அப்படின்னா அந்த பேருக்கு என்ன பொருள்? இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதே போல ஹரப்பா அப்படின்னா என்ன பார்த்தோம்? நகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அப்போ இதுல வந்து இந்த மொஹஞ்சதாரோ எந்த டிஸ்ட்ரிக்ட்? இல்ல எந்த மாவட்டம் அப்படி சொல்றீங்க? கர்னூல் வந்து ஆந்திரா. அந்த மாதிரி நூல் அந்த மாதிரி பேரு. நீ முதல்ல சொன்னீங்கல்ல ஹரப்பா கேட்டபோது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்லிக்கிட்டே மாவட்டத்துல அது மாண்டஸ்கரி. இது வந்து லர்கானா மாவட்டத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை கண்டுபிடிச்சவர் யாரு? RD பானர்ஜி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே போல லோத்தல் என்ன சொல்றோம்?
துறைமுக நகரம். துறைமுக நகரம் அப்படின்னு சொல்றோம். லோக்கல் எங்க இருக்கு? குஜராத்தோட துணையாற்றின் கரையில. லோக்கல் குஜராத்ல சபர்மதி ஆற்றங்கரையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து காளிபங்கத்துல என்ன நதி ஓடுது? காளிபங்கன். ஒவ்வொரு பிளேஸா பார்த்திடலாம். காளிபங்கன். ராஜகுமாரி அக்கா என்ன சொன்னீங்க? கக்கார் நதி ராஜஸ்தான்ல ஓடுது. சரிங்களா? கக்கார் நதியில கரெக்டா அது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க பத்தி காளிபங்கனை பத்தி சிறப்பா சொல்லணும்னா அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? அப்ப வேளாண்மை பண்ணதுக்கான குறிப்பு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப லோத்தல் என்ன பார்த்தோம்? ஒரு துறைமுக பட்டினமா லோத்தல் வந்து இருந்துச்சு. இது வந்து வேளாண்மை பண்றதுக்கான இடம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இல்ல நகரங்கள்ல நகர அமைப்புல இந்த உயர்ந்த பகுதி என்ன சொல்றாங்க? தாழ்ந்த பகுதி என்ன சொல்றாங்க? கோட்டை. உயர்ந்த பகுதி கோட்டை, தாழ்ந்த பகுதி சொல்றீங்க. உயர்ந்த பகுதியை வந்து சிட்டாடல், அதாவது கோட்டை மேல ஹைட்டா இருக்கிற பகுதி. அதே போல கீழே இருக்கிறத லோயர் டவுன், தாழ்ந்த பகுதி, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. பெரிய குளம் அது வந்து எங்க இருக்கு? அந்த பெரிய குளத்திலேயே நீராவி வெளில போறது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க. அது எந்த ஓரத்துல வந்து வச்சிருப்பாங்க? தென்கிழக்கு சைடு வந்து வச்சிருப்பாங்க. அங்க வந்து அப்படி நீராவி போகும் ஸ்டீமும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீடுகளை வந்து எதன் மூலமா கட்டியிருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861 அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் யார் சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு நமது நூலில் குறிப்பிட்டவர் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இல்ல, சர்ஜான் மார்ஷல் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் வந்து ஹரப்பாக்கான முதல் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப வந்து பாப்பாராமா. அது அவர்ல சர்ஜான் மார்ஷல் அது புக்ல எழுதி இருப்பாரு. சொல்லுங்க. இது சார்லஸ் மேசன் தான் அவர் புக்ல எழுதி இருப்பாரு மேம், இல்லையா? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இப்ப நான் யார் சொல்றேன்? சார்லஸ் மேசன் தானே சொல்றேன். நீங்க மார்ஷல் சொல்லுங்க. சார்லஸ் மேசன் தான் முதல் ஆதாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அவர் தான் அவரோட குறிப்புகள்ல வந்து எழுதிப்பாரு. நம்ம அதை பார்த்தோம். சார்லஸ் மேசன் முன்னாடியே ஒரு ஆள் வரமாட்டாங்க. எதுல வரமாட்டாங்கன்னு கேக்குறீங்க? சார்லஸ் மேசன் முன்னாடி ஒரு ஆள் வருவாங்க. ஆமா, அவர் தான் வந்தவரா? அதான் சார்லஸ் மேசன் முன்னாடி ஒருத்தர் வந்துருவாங்க. அவங்க பேர் என்ன? இல்ல, சார்லஸ் மேசன் தான் ஃபர்ஸ்ட் குறிப்பெல்லாம் குறிப்பிட்டிருப்பாரு. 1826 ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்திருப்பாரு. அவருக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். 1826 ஃபர்ஸ்ட். அந்த சார்லஸ் சொல்லுங்க குணவதி மேம். இல்ல மேம், தெரியாம இல்ல மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவர் ஒரு புக்ல எழுதிருப்பாரு. ஹவ் டு சம்திங், எனக்கு டக்குன்னு பேர் மறந்துருச்சு. அதுல நீங்க சொன்ன லைன் அவர் தான் எழுதிருப்பாரு ஃபர்ஸ்ட். நான் வந்து இந்த மாதிரி போனேன், ஒரு மண் மேடு இருந்துச்சு, இத்தனை அடி உயரத்துல இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டது ஃபர்ஸ்ட் அவர் தான் எழுதிருப்பாரு. சார்லஸ் மேசன் தான் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அதான் நம்ம பார்த்தோம் முதல் விஷயங்களே. முதல் வரலாற்று ஆதாரம் எது அப்படின்னா அவரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அவரோட இயற்பெயர் சொல்லுங்க. ராஜகுமாரி அக்கா என்ன சொல்றீங்க? எஸ் மேம், அந்த புக் பேர் நரேட்டிவ் ஆஃப் ஜர்னி தானே? நரேட்டிவ் ஆஃப் ஜர்னி அப்படி சொல்லிட்டு வரும். ஓகே, அவரோட இயற்பெயர் சொல்லுங்க. ஒரு இன்னொரு பேர் நம்ம பார்த்திருக்கோம், ஜேம்ஸ் லூயி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் சார்லஸ் மேசன் தான். ஓகேவா?
சரி, அடுத்தது பார்ப்போம். ஒரு எஞ்சிய பொருட்கள் ஆஹ் புதையுண்டு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியறதுக்கு எதை வந்து நம்ம பயன்படுத்துறோம்? கார்பன் டேட்டிங் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. வெண்கலத்தினால் ஆன சிறிய பென்சிலை கிடைக்கப்பட்ட இடம் கிடைக்கும். பெருங்குளத்தின் பக்கவாட்டில் அமைந்துள்ள அறைகள் எத்தனை அறைகள் இருக்கு? 4 அறை. 3 அறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் மிக சிறிய அளவு, அந்த அளவு என்னன்னு சொல்லுங்க. 1702 மில்லிமீட்டர். 1702 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ராக்கி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது? இந்த ஹரப்பாலே 4 ஸ்டேஜ் பார்ப்போம்ல, அதுல எந்த காலம் அப்படின்னு சொல்லுங்க. காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதே செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு? தானிய களஞ்சியம் மொஹஞ்சதாரோ பார்த்துட்டோம். இன்னொரு இடத்துலயும் தானிய களஞ்சியம் வரும். ஹரியானா மாநிலம் ராக்கி கற்கையில கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கப்பல் கட்டும் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த லோத்தலுக்கும் குஜராத்தி மொழியில புதையுண்ட நகரம்னு பேர். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. லோத்தலுக்கும் குஜராத்தி மொழியில புதையுண்ட நகரம் அப்படின்னு. ஜெனரலா புதையுண்ட நகரம்னா நம்ம என்ன சொல்றோம்? இது இந்த இதுக்கும் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. மொஹஞ்சதாரோவுக்கு எப்ப வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க? 80 கொடுத்திருப்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். நாரம் சிங் அந்த மன்னர் வந்து அணிகலன் வாங்கினதுக்கான குறிப்பு எந்த பகுதியில வந்து இருக்கு? வெளிப்பகுதி மெழுக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மோஸ்ட்லி வணிகர்கள் வந்து எங்க இருந்தாங்க? ஹரப்பால இருந்தாங்களா மொஹஞ்சதாரோல இருந்தாங்களா? ஹரப்பாலதான் வந்து பெரும்பாலும் வணிகர்கள் வந்து இருந்தாங்க. ஹரப்பா. ஓகேங்களா? சரி. 1940 யார் அகழ்வாய்வு பண்ணிருப்பாங்க? 1940 வந்திருப்பாரு. அடையாளம் காட்டப்படும் மொஹஞ்சதாரோல கிடைத்துல ஒரு பெரிய சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கும். அது என்ன சிலை கிடைச்சிருக்கும்? அரசர் வந்து கிடைச்சிருக்காரு. ஹரப்பா மக்கள் வந்து சாகுபடி பண்ணாங்கல்ல, அது எந்த முறை? சாகுபடி வந்து பண்ணாங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்னத்தை பயன்படுத்தினாங்க? பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க. அந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து மேட்டுநில பகுதியில் யார் வந்தாங்க, இந்த தாழ்நில பகுதியில் யார் வந்தாங்க? உயர்நில பகுதி சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அங்க கோட்டைகள் எல்லாம் இருந்திருக்கும். பெரிய மாதிரி அங்க இருப்பாங்க. தாழ்நில பகுதியில தான் மக்கள் எல்லாருமே வந்து வசிச்சிருப்பாங்க. வணிகர்கள் எங்க தங்கியிருப்பாங்க? வணிகர்கள் எல்லாம் மேலதான் இருப்பாங்க. ஓகேவா? இல்ல அப்ப மொஹஞ்சதாரோ ஹரப்பா 2 கொஸ்டின் எழுதிருக்கீங்க. மொஹஞ்சதாரோ வந்து குறிச்சிருப்போம் நம்ம. ஒட்டுமொத்த சிந்து மாகாண அது வந்து மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம்னு
கிழக்கு பக்கம் தான் மொத்த அளவுக்கு நம்ம படிச்சதே இல்லையே. என்ன அது கேக்குறீங்க? ஒரு நகரத்தோட அமைப்புலதான் மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்க தவிர்த்து மேற்கு பக்கம் ஹரப்பா கிழக்கு பக்கம் மொஹஞ்சதாரோன்னு படிச்சதே இல்ல மேம். ஆமா, நகரத்தை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இது இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும்னா நம்ம சொல்ல முடியாது. அமைப்புலதான் பேசிட்டு மேற்கு கிழக்கு. கிளியரா? ஓகே. இப்ப என்ன கேட்டோம்? சிந்து சமவெளி மக்களுக்கு ஒரு பெண் சிலைகள் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது? அங்க கிடைக்கப்பட்ட பெண் சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது? தாய் தெய்வ வழிபாடு வந்து அங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஓகே. சுக்கோட்டா அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த மாநிலம், ஸ்டேட் சொல்லுங்க. சுக்கோட்டா இருக்கு. தோலவீரா குஜராத். ஓகே. வனவாளி ராஜஸ்தான். கிசே பிரமிடுன்னு பாத்திருப்போம். அதை கட்டியவர் யாரு? குபு மன்னர் அவர் தான் வந்து கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. மத குரு அந்த அரசன் கிடைச்சாருல, அது எங்க கிடைச்சிருப்பாரு? சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட மரம் அப்படின்னா என்ன மரம் சொல்றோம்? அரச மரம். வேப்ப மரம் வழிபட்டிருக்காங்க, வேப்ப மரம் வழிபட்டிருப்பாங்க. படகு போக்குவரத்து வேப்ப மரம் ஆண் தெய்வமா வழிபட்டிருப்பாங்கல்ல மேம். அதான் மரம் தான் வெண்மரம் சொல்லுவோம். தெய்வம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வந்து சொல்லுவோம். ஓகே. படகு போக்குவரத்தின் மூலம் உள்நாட்டு வணிகம் சிறப்பாக நடைபெற்ற துறைமுகம்? உள்நாட்டு வணிகம் சிறப்பாக நடைபெற்ற துறைமுகம் இந்த படகு போக்குவரத்து மூலமா அப்படின்னு சொல்லினா என்னது? லோக்கல் வந்து கப்பல் அந்த மாதிரி. நான் படகுக்கு கேக்குறேன். வேற எங்க துறைமுகம் நம்ம இருக்கும்? குஜராத் அப்படி சொல்லணும். புரோச் காம்பே வளைகுடா சரிங்களா? காம்பே அந்த துறைமுகத்துல இருந்து படகு வழி உள்நாட்டு வணிகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தரைவழி போக்குவரத்துக்கு அதிகமா எந்த விலங்கை வந்து பயன்படுத்தினாங்க? எருது. ஓகே. சிந்து சமவெளி மக்கள் பயன்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்பா இருந்தது அப்படின்னா எது சொல்லுவோம்? கலைப்படைப்பு முத்திரைகள். ஓகே. ஹரப்பாவில் கிடைத்ததுல மிக நீளமானதா கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டது? 26 குறியீடுகள் வந்து சொல்றான். ஓகே. ஒரு இன்ச் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்ல சொல்லியிருந்தாங்க? 1.7 சென்டிமீட்டர். ஒரு இன்ச்ன்றது 1.7 சென்டிமீட்டர். பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் எத்தனை அளவீட்டில் கொண்டது? 16 விகிதம். அந்த பைனரி அந்த சிஸ்டத்துல பண்ணுவாங்களா? அப்ப 16இன் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டுல எத்தனை அளவீட்டுல அது வந்து நம்ம குறிப்பிடுறோம்? அதாவது கிராம்ல சொல்லுங்க. இப்ப 0.763 மேம். கிராம்ல சொல்லுங்க. 13.63 கிராம். 13.63 கிராம். காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை எப்படின்னு சொன்னாரு? என்ன பெயர்ல அழைச்சாரு? திராவிட மன்னர்கள். கங்காதேவி எழுதின நூல் பேர் என்னது?
மதுரா மதுரா விஜயம். பாடாலுடி எழுதியிருப்பாங்க. Okay. மேம் அந்த ஒவ்வொருத்தரா டிஃபரெண்டா சொல்லியிருப்பாங்க மேம், அதை சொல்லுங்க மேம். அது நீங்க தான் போய் பாத்துக்கணும். நம்ம ஜஸ்ட் ரிவிஷன் கிளாஸ்ல இருப்போம். அது சம்பந்தமானது எல்லாத்தையும் நீங்க அப்படியே தொகுத்து வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து யோகிகளின் கடவுள்னா யாரு? சிவன் மேம், யோகேஸ்வரன். யோகேஸ்வரன். 3 முகம் இருக்கவரு சிவன். ஸ்ரீ கூட என்னவோ வரும். 3 முகம் 3 முகம் இருக்கு. விலங்குகளின் கடவுள்னா யாரு? பசுபதி. பசுபதி கடவுள். ஓகே. அது நம்ம அப்ப பார்த்த மாதிரிதான். ஆண் கடவுளா சொல்ற மரம்னா இது, பெண் கடவுளா சொல்ற மரம்னா இது. ஆண் கடவுளுக்கு ஆண் கடவுளுக்கு அரச மரம், பெண் கடவுளுக்கு வேப்ப மரம். அரச மரமா ஆலமரமா? ஆலமரம். அரச மரம் மேம். ஆலமரம். ஆண் கடவுளுக்கு ஆலமரம், பெண் கடவுளுக்கு வேப்ப மரம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அரச மரம் இல்லையா மேம்? ஆலமரம் தான் கொடுத்துருக்காங்க. வழிபாட்டு மரம்னா அரச மரம். ஆனா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆலமரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கோங்க. சரி, தானிய களஞ்சியோட நீளம்னா எவ்வளவு நீளம் இருந்திருக்கு? நீளம் 168 அடி நீளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பெருங்குளத்துல தண்ணி வந்து உறிஞ்சாம இருக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி தடவி இருப்பாங்களே, அது என்ன தடவி இருப்பாங்க? நிலக்கீல். இயற்கை அப்படின்றது வந்து தடவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சிந்து சமவெளி முத்துரையில காணப்படும் தமிழ் எழுத்துக்கள் எது எது இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லா. அப்புறம் பொதுலகரலா, லாஸ்ட் இல்ல மேம், மெய்யெழுத்துக்கள் லாஸ்ட் 4 மேம், அடுத்து 3 சொல்லிடலாம் மேம். அது என்னன்னு சொல்லுங்க. பொதுலகரலா, சிறப்பு லகரலா, இன்னொன்னு இரு இன்னு 3 சொல்லிடலாம். ரா 3 சொல்லினா, ஒரு 4 2 சொல்லினா 3 சொல்லினா ரெண்டுமே வருது. அதே போல ழால சிறப்பு லகரமும் பொது லகரமும் வருது. 4 சொல்லிட்டோமா? இன்னும் 2 என்ன சொல்லணும்? ரா சொல்லணுமா? வந்து வரும். அப்புறம் அந்த மெய்யெழுத்துல லாஸ்ட் 4 மேம், அடுத்து 3 சொல்லிடலாம் மேம். அது என்னன்னு சொன்னா எல்லாம் எழுதிக்கோங்க. ஒரு இரு இன்னு அடுத்து 3 சொல்லிடலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வரும். இப்ப 6 எழுத்துக்கள் வந்து இருக்கும். இது நம்மளுக்கு அந்த எத்திக்ஸ் புக்ல ஒரு பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம பாத்துக்கணும். ஓகே. இப்போ சிந்து சமவெளியில ஓரளவு நம்ம கேள்விகள் எல்லா இடத்துலயும் டச் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம அடுத்து குப்தர்கள் போலாம். குப்தர்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவர்னா யாரு? ஸ்ரீகுப்தர். இந்த குப்த வம்சத்தை நிறுவியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. குப்த வம்சத்திலே சிறந்த அரசர்னா யாரு சொல்லுவோம்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். கடைசி குப்தர்னா யாரு சொல்லுவோம்? விஷ்ணுகுப்தர். ஃபர்ஸ்ட் அந்த கடைசி குப்த அரசர் அப்படின்னா யாரு? பேரரசர்னா யாரு? ஃபர்ஸ்ட் அரசர் சொல்லுங்க. விஷ்ணுகுப்தர் மேம். அரசர் மேம். அரசர்னா ஸ்கந்தகுப்தர் மேம். ஸ்கந்தகுப்தர் அவங்க வந்து இருப்பாங்க. ஓகே. அதுல நம்மளுக்கு லோயர் கிளாஸ்க்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகும். சரிங்களா? இந்த பாலாதித்யர் அப்படின்றவர் இருப்பாரு. ஸ்கந்தகுப்தர் வந்து கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல 11th புக்ல ஸ்கந்தகுப்தர் இருக்கும். 7th புக்ல பாலாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? பாலாதித்யர் அவரோட இன்னொரு பேர் வந்து முதலாம் நரசிம்மர், நரசிம்மகுப்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முதலாம் நரசிம்மகுப்தர். இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு 7th புக்ல இருக்கும். அது நம்ம வித்தியாசம் பண்ணி பார்த்துக்கணும். ஆப்ஷன் பொறுத்து நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தர்ல. அதுல இந்த புருஷர் அப்படின்ற வேர்டு வந்து புருஷா அப்படின்னு சொல்லி வேர்டு இருக்கும். அதுக்கு என்ன பொருள்? அனைவருக்கும் மேலானவர். அனைவருக்கும் மேலானவர், அதாவது கடவுளுக்கு ஒப்பிட்டு, கடவுளோட ஒப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அது தொகுத்தவர்னா யாரு? இந்த கல்வெட்டை இருப்பாரு. அத பத்தி வேற சொல்லுங்க. அதுல எத்தனை வரிகள் இருக்கும்? எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்? எத்தனை லைன் வந்து இருக்கும்?
32 33 33 வந்து இருக்கு அப்படின்னு மேம் அதுல சமுத்திரகுப்தர் பத்தி தான் மேம் இருக்கும் அந்த கல்வெட்டுல. சமுத்திரகுப்தரோட கல்வெட்டு தான் சொல்லுவோம். அடுத்து நம்ம யார் பார்க்கணும்? இந்திய நெப்போலியன் அப்படின்னா யார சொல்றோம்? சந்திரகுப்தர். அப்ப யார் நெப்போலியன் சொல்லியிருப்பாங்க? அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. மகாராஜா அதிராஜா அப்படின்னு யார சொல்லுவோம்? இரண்டாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் வந்து சொல்லுவோம். அதாவது அரசருக்கு அரசர் மகாராஜா அதிராஜா. அதுக்கப்புறம் மெக்ருலி கல்வெட்டு அது யாரு பண்ணிருப்பாங்க? யாரோட புகழ் பத்தி சொல்லிருக்கோம்? பண்ணது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். ஆனா அதுல யாரோட பெருமைகள்லாம் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரோட பெருமைகள்லாம் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மெக்ருலி கல்வெட்டு எங்க இருக்கு? டெல்லியில வந்து இருக்கு. டெல்லியில குதுப்மினாருக்கு முன்னாடி இருக்கு. ஓகே. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அது யார் பத்தி சொல்லும்? சந்தகுப்தர். பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஓகே. இந்த லிச்சாவி வம்சத்துல கல்யாணம் பண்ணிருப்பார்ல, மன உறவு கொண்டிருப்பார்ல, அவர் யாரு? முதலாம் சந்திரகுப்தர். இப்போ அவங்கதான் வந்து இந்த பேரரசை வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவரைத்தான் வந்து நம்ம சொல்லுவோம். அந்த வம்சத்தோட இணைஞ்சு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. தங்க நாணயத்தை முதல் வெளியிட்டவர்னா யாரு? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? அதுல வந்து அந்த வெளியிட்டிருப்பாரு. அந்த தங்க நாணயத்துல இந்த லிச்சாவி வம்சம் போட்டு வெளியிட்டவர்னா நம்ம இவரை வந்து சொல்லுவோம். சரிங்களா? அவங்க ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு சொல்லுங்க. இப்ப அவங்களோட பேரோட சேர்த்து இவர் வந்து வெளியிட்டிருப்பாரு தங்க நாணயத்தை. கவிராஜா அப்படின்னு யாரு சொல்றோம்? கவிராஜா கவிராஜா அப்படின்னு சொல்றோம். ஓகே. வாய்ஸ் இப்ப கேக்குதுங்களா? தலைநகர் எங்க வச்சிருப்பாங்க? தலைநகரமா மேம்? பீகார் பாடலிபுத்திரம். வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர் வச்சிருப்பாரு. செகண்ட் எங்க வச்சிருப்பாரு? உஜ்ஜைன். இரண்டாம் சந்திரகுப்தர். சொல்லுங்க. உஜ்ஜைன் தானே மேம்? உஜ்ஜயினி. இல்ல, யார் வச்சிருப்பாங்க? இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர் பாடாலிபுத்திரர்கள் தான் வச்சிருப்பாரு சொல்றோம். எல்லாத்தையும் கேட்போமா? மிச்சம் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே. கௌசல்யா இணைப்புல இருக்கீங்களா? கௌசல்யா? உங்களுக்கான கேள்வி. லோகபாலா அவங்கள பத்தி எந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க? லோகபாலா. ஆப்ஷன் தரேன். ஈரான் கல்வெட்டு, உதயகிரி கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு. லோகபாலா பத்தி ஈரான் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. முத்தக்கா உங்களுக்கான கொஸ்டின். முத்தக்கா இணைப்புல இருக்கீங்களா? முத்தக்கா. ஓகே. ஐஸ்வர்யா. முத்தக்கா சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க சொல்லுங்க. அக்கா உங்களுக்கான கொஸ்டின்கா.
3 உபரிக்காக்கள் மகாராஜா பட்டம் வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த செப்பேடுல நம்மளுக்கு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு? ஆப்ஷன் கொடுங்க மேம். ஆப்ஷன் ஈரான் கல்வெட்டு, அதே போல சாஞ்சி, அதுக்கப்புறம் தாமோதர், அப்புறம் உதயகிரிக்கா. தாமோதர். தாமோதர் செப்பேடுலதான் 3 உபரிக்காக்களுக்கு வந்து மகாராஜா பட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா அவனுக்கான கொஸ்டின்ரா. நாக இளவரசி குபேர நாகா அவங்கள கல்யாணம் பண்ணவர்னா யாரு? மேம் சந்திரகுப்தர் வருவார் மேம். 2ஆம் சந்திரகுப்தரா மேம்? 2ஆம் சந்திரகுப்தர் சரியான பதில். 2ஆம் சந்திரகுப்தர் தான் குபேர நாகா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணிருப்பாரு. துருப சுவாமினி 2 பேர் வருவாங்களா மேம்? அது 2 ஒய்ஃப். ஆனா நாக இளவரசினா நம்ம குபேர நாகா சொல்லுவோம். அதே போல இன்னொருத்தவங்க வந்து துருபசுவாமி அப்படின்னு 2 பேர் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஜோதிகா, உங்களுக்கான கொஸ்டின். ஜோதிகா, கொஸ்டின் கேட்டோன்னே ஓடிட்டீங்களா எல்லாரும்? இருக்கவங்க இருக்கீங்க, ஓடிட்டாங்க பாருங்க. ஜோதிகா, உங்களுக்கான கொஸ்டின்ரா. நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அவையில வச்சிருந்தவர்னா யாரு? யாருடைய 2ஆம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் அவங்க வந்து இருந்தவங்க 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்றோம். ஜெயந்தி, உங்களுக்கான கொஸ்டின். மிருச்ச கடிகம் இந்த நூலை எழுதினவர் யாரு? மிருச்ச கடிகம். ஆப்ஷன் பதஞ்சலி, பாணினி, பாராவி, சூத்ரகர். சூத்திரகர் மேம். மிருச்ச கடிகம் நூலை எழுதினவர் சூத்ரகர். திவ்யா மேம் இவ்வளவு லேட்டா வரீங்க, உங்களுக்கான கொஸ்டின். சூத்ரகர் கரெக்டரா? மிருச்ச கடிகம் சூத்ரகர் அப்படின்றது கரெக்ட். அது வந்து நகைச்சுவையும் சரி சோகமும் சரி ரெண்டும் கலந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, திவ்யா மேம் உங்களுக்கு கேட்கலாமா கொஸ்டின்? விருச்ச கடிகமா மேம்? ஏன் மேம் விருச்ச கடிகமா மேம்? நகைச்சுவை இது. ஆமா, நகைச்சுவை பிளஸ் சோகம் ரெண்டுமே கலந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்றோம். ஓகே மேம். கேளுங்க மேம். உங்களுக்கான கொஸ்டின். பிரிகத் சம்ஹிதா, பிரிகத் ஜாதகம் இந்த நூல் எழுதினவர் யாரு? ஆப்ஷன் தரேன். ஆரியப்பட்டர், வராகமித்ரர், சந்திரகோஷியர், அமரசிம்மர். பிரிகத் சம்ஹிதா, பிரிகத் வராகமித்ரர் அவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. கரெக்டான பதில். நம்ம குப்தர்கள் சைட்ல அந்த லிஸ்ட் படிக்கிறதோட, அது மன்னர்கள் லிஸ்ட் படிக்கிறதோட இந்த மாதிரி நூல்கள்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும். அது கொஞ்சம் கேக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் ராஜகுமாரிக்கா, உங்களுக்கான கொஸ்டின். ராஜகுமாரிக்கா, நில வகைகள்ல கிலா அப்படின்றது என்ன நிலம்? தரிசு நிலத்துதான் கிலா அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்தி அப்படின்னா என்ன நிலம்? வீடுக்கு அந்த வீடு கட்டுறது நிலம் வந்து வாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. குப்தர்கள் பீர்ல கருவூல வருவாய்க்கு ஒரு சிறந்த நூல் அப்படின்னா யாருடைய நூலை சொல்லுவாங்க? சந்துரு சொல்லுங்க. காமந்தகரோட நீதி சாரத்தை வந்து சொல்றாங்க. ஓகே, அறுவை சிகிச்சையில பெஸ்ட்னா யாரு சொல்லுவோம்? நீதிசாரமா? நீதிசாரமா? நீதிசாரம்கா.
நிதி காமராஜரோட அதிசாரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன கேட்டோம், அறுவை சிகிச்சையில யாரு பெஸ்ட்? ஆயுர்வேதம்னா யாரு? தன்வந்திரி ஆயுர்வேதம். இதெல்லாம் மருத்துவர் அப்படின்னா யாரு சொல்லுவோம்? சரகர் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம். பந்தியா காரா அப்படின்ற இடத்துல டேம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதன் மூலமா தெரியுது? காளிதாசருடைய நூல்கள் மூலமா தெரியும். காளிதாசர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு ஒரு இது மாதிரி பார்த்திருப்போம், ஒரு ஸ்மிருதி மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. பிரிகட் சங்கீதா, நாரத ஸ்மிருதியில வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பந்தியா காரா அந்த இடத்துல அணைகள் இருந்துச்சுன்னு நாரத ஸ்மிருதியில நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே. உதிகரா அப்படின்றது எதுக்கு போடுற வரி? உதிகரா காவல் வரி மேம். காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் பராமரிக்கிறதுக்காக கொடுக்கற வரிதான் உதிகரா அப்படின்னு சொல்றாங்க. கிளிப்தா அப்படின்னா என்ன வரி? நிலத்தை வந்து பதிவு பண்றதுக்கான வரி கிளிப்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. குகை ஓவியம் பார்த்தோம்ல, குகை ஓவியம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்க. புத்தர்கள் பீரியட்ல குகை எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரிங்களா? மகாராஷ்டிரால மத்திய பிரதேசத்துல குவாலியர்ல குகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மகாராஷ்டிரா எல்லோரா தான் அந்த மகாராஷ்டிரால இருக்கும். சரி, எல்லோரா அஜந்தா தான் மகாராஷ்டிரால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல புத்தரோட வாழ்க்கை வரலாறு எந்த குகையில குறிப்பிட்டிருப்பாங்க? எல்லோரால பாக்கல குறிப்பிட்டிருப்பாங்க. 17வது குகையில புத்தரோட வாழ்க்கை வரலாறு அஜந்தா குகையில சொல்லியிருப்பாங்க, குகை ஓவியம். அதே போல இன்னொரு குகையும் மறந்துட்டீங்க, அது எங்க ஒடிசால ஒரு குகை இருக்கு. அது எந்த குகை? ஒடிசா உதயகிரி குகை வந்து ஒடிசால இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஓரளவு கொஞ்சம் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறதுலாம் அப்படியே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம ஓவராலா ஒரு கிளான்ஸ் விடுற மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். மிச்சம் இருக்கிற பகுதிகள்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து புத்தர்களுக்கு அப்புறம் யார் வருவாங்க? பாப்போம். அப்போ டெல்லி சுல்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மன்னர் தான் யாரு? ஐபக் தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க வம்சம் என்ன வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க? குப்புதீன் ஐபக் வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு போவார்ல, அவர் பிரதிநிதியா, அவர் யாரு? கோரிலாம் விட்டு போவார். 2 பேர்த்த விட்டுட்டு போவாரு. ஒரு ஆள் யாரு? குப்புதீன் ஐபக். இன்னொருத்தர் யாரு? பக்தியார் கில்ஜி தான் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. அவர் சும்மா ஏதோ ராணுவ கிடங்குன்னு நினைச்சு இடிச்சிருப்பாரு. அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணவர்னா யாரு? குமாரகுப்தர் தான் கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே. குப்புதீன் ஐபக் தலைநகரம் சொல்லுங்க. லாகூர் தான் தலைநகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. லாகூர்ல இருந்து டெல்லிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவார். சரிங்களா? அவர் அப்புறம் அவரு மசூதி ஒண்ணு கட்டியிருப்பாருல, மிக பழமையான மசூதி. அது என்ன மசூதி? ஒரு ஆள் சொல்லுங்க. ஐஸ்வர்யா சொல்லுங்க. ஜும்மா மசூதியா மேம்? ஜும்மா மசூதியா கட்டியிருப்பாரு. பழமையான மசூதி
யாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித். அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது பழமையான மசூதி. அடுத்த கொஸ்டின், மம்லுக் அப்படின்னா என்ன மொழி சொல்? மம்லுக் அப்படின்னா அரபிய மொழி சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், மங்கோலியர் தாக்குதலை எதிர்கொண்டவர்? இல்துமிஸ் மேம். தாக்குதலை எதிர்கொள்ள மாட்டாரு. அவர் ஈஸியா யாருக்கோ அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார்ல. அவர் பேர் சொல்லுங்க. செங்கிஸ்கான். செங்கிஸ்கானுக்காக பயந்து ஒருத்தவர் அவர்கிட்ட அடைக்கலம் கேட்பாரு. அவர் எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்காம விட்டுருவாரு. அந்த அடைக்கலம் சொல்லுங்க திவ்யா. கேட்டவர் முகமது அலியன் வரும். ஜலாலுதீன் அவர் எத்தியோப்பிய அடிமைதான ஜலாலுத்தீன் ஆகுது. குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அவர் தான் கேட்டிருப்பாரு. எதுக்குடா வம்பு, அவங்க அப்புறம் நம்ம மேல படையெடுத்து வந்துருவாங்கன்னு கொடுத்துருக்க மாட்டாரு. ஆக்சுவலி உண்மையா அவரோட எதிர்ப்ப பார்த்தவங்க அப்படின்னா ரஷ்யா அவங்க பீரியட்ல வந்திருப்பாங்க. சரிங்களா, பார்பன் பீரியட்லயும் அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த எல்லையை தாண்டி நீ வராத, இந்த எல்லையை தாண்டி நான் வராதுன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தா ஒரு பையனை கொண்டிருப்பாங்க. சரிங்களா, ஆனா ரஷ்யா பீரியட்லயே அவங்க தாக்குதலை எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா தான் உண்மையான தாக்குதல் எதிர்கொண்டவங்கன்னா அவங்களதான் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி சும்மா ஏதாவது ஒரு இஷ்யூ மாதிரி வந்திருக்கும். பெருசா ஒன்னும் பெருசு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்திருக்காது. ஓகேங்களா, உண்மையான தாக்குதலை எதிர்கொண்டவங்கன்னா ரஷ்யா சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு இருக்கிற நிலம்? அந்த ஊதியத்துக்கு படுறதுல கொடுக்கிற நிலம் தான் இப்தா அப்படின்னு சொல்றாங்க. பாரசீகத்தை சேர்ந்த கவிஞர் அப்படின்னா யாரு? அமீர் குஸ்ரோ. அமீர் குஸ்ரோ யாரு ஆதரிச்சிருப்பா அவரை? பால்பன். சகல்காணி குழு அமைச்சவர்னா யாரு? இல்துமிஸ் அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றோம். பால்பனின் படை தளபதி? பால்பனின் படை தளபதி பால்பனுக்கு அப்புறம் யாரு வருவா? ஜலாலுதீன் அவர் தான் படை தளபதியா இருப்பாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பால்பனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருவாரு. அந்த ஆர்டர் மட்டும் சொல்லுங்க. குத்புதீன் ஐபக்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பார்த்தோம்னா டெல்லி சுல்தானே பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக், அதுக்கப்புறம் யாரு அவங்களோட மருமகன் இல்துமிஸ். இல்துமிஸ்க்கு அப்புறம் யாரு வருவா? நல்லா பண்ண மாட்டாங்க, ரஷ்யா வருவாரு. குத்புதீன் ஐபக்கு அப்புறம் ஆரம்ஷா இருப்பாரு. அவர் திறமை இல்லாதனால அவரோட மருமகன் இல்துமிஸ் ஆட்சிக்கு வருவார். இல்துமிஸ்க்கு அப்புறம் யாரு வருவா? ருக்குதீன் ஃபெரோஸ் அப்படின்னு அவரோட பையன் வருவாரு. ருக்குதீன் ஃபெரோஸ் அப்படின்னு அவரும் இறந்துருவாரு. அதனாலதான் பொண்ணை கூட்டு உள்ள இறக்கிருப்பாங்க. பொண்ணு யாரு? ரஷ்யா பேகம் இருப்பாங்க. ரஷ்யா பேகத்துக்கு அப்புறம் யாரு வருவாங்க? பால்பன் வரைக்கும் ஃபுல்லா அடிமை வம்சம். இவங்க 4 பேரும் அடிமை வம்சத்துல வருவாங்க. அப்புறம் பால்பனுக்கு அப்புறம் யாரு வருவாங்க? படையில இருப்பாரு. அப்படியே பால்பனுக்கு அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்துருவாரு. ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யாரு வருவா? அவர் சும்மா ஏதோ ஒரு படையெடுப்பு, சித்தூர் படையெடுப்பா
அந்த படையெடுப்புக்கு போயிட்டு செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வருவாரு. தேவகிரி படையெடுப்பு. அதுல போய் செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வருவாரு. இவர் வந்து அந்த புறநகர்ல வந்து நாட்டுக்கு வெளில நின்று அவரை வரவேற்கிறதுக்காக நின்றுப்பாரு. அப்படியே கட்டி பிடிக்கும் போது அப்படியே கட்டி பிடிச்சு சந்தோஷத்துல ஆற தழுவி இருப்பாரு. அப்படியே குத்திடுவாரு. குத்தி அலாவுதீன் கில்ஜி வந்துருவாரு. அப்படியே குத்துனோடனே இப்போ அங்க படையில இருக்கவங்க எல்லாரும் இவரை கொண்டுட்டாங்கன்னு அப்படியே ஒரு பிரமிப்பா அப்படி இருப்பாங்க. அப்படி போய் அரசரை கொண்டுட்டாருன்னு. அப்பதான் இவர் கொண்டு வந்த இதுல பணத்தை பூரா ஒரு மூட்டை மூட்டையா கட்டி சின்ன சின்ன பை மாதிரி கட்டி ஒரு உயரமான பகுதி மேல உட்கார்ந்து அப்படி தூக்கி தூக்கி போட்டுருவாரு. பணம் வந்தோடனே எல்லாரும் வாயடைச்சு பேசாம இருந்துருவாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும். அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யார் வருவா? கில்ஜி வம்சம். அவ்வளவுதான், 2 பேர். ஜலாவுதீன் கில்ஜி. அடுத்து துக்ளக் வந்து வருவாங்க. துக்ளக்ல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? துக்ளக் கியாசுதீன் துக்ளக் வந்து வருவாங்க. கியாசுதீன் துக்ளக். அடுத்து யாரு வருவா? முகமது பின் துக்ளக். அவரோட என்ன பேர் சொல்லுவோம்? ஜூனா கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முகமது பின் துக்ளக் அப்புறம் யாரு வருவா? அங்க எப்படி 2 பேர் அலாவுதீன் கொலை பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க, அதே மாதிரி இவர் இங்கிட்ட ஆட்சிக்கு வருவாரு. முகமது பின் துக்ளக் அவரை கொன்னு அப்படியே இவர் வருவாரு. முகமது பின் துக்ளக் அப்புறம் யாரு வருவாங்க? ஃபெரோசா துக்ளக் வந்து வருவாங்க. ஃபெரோசா துக்ளக் வந்து வருவார். சரிங்களா? கியாசுதீன் துக்ளக் தான் ஃபர்ஸ்ட். கியாசுதீன், அப்புறம் முகமது, ஃபெரோசா துக்ளக். ஃபெரோசா துக்ளக் தான் ஒரு பெஸ்ட் அரசர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? துக்ளக் வம்சத்துல. அடுத்து துக்ளக் முடிஞ்சுன்னா யார் வருவாங்க? சையது வம்சம், கிசிர் கான். சையது வம்சத்துல யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? கிசிர் கான். கிசிர் கான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. கிசிர் கான் அப்புறம் யார் வருவாங்க? அலாவுதீன் ஆலம் ஷா அப்படின்னு வந்து வருவாரு. கிஷிர் கானுக்கு அப்புறம் அலாவுதீன் ஆலம் ஷா. டைமுக்கு வரணும், லேட்டா வரீங்க. கிஷிர் கானுக்கு அப்புறம் யார் பார்த்தா அலாவுதீன் ஆலம் ஷா வந்து வருவார். அதுக்கப்புறம் இவ்வளவுதான் வந்து சையது வம்சம். 2 பேர், கிஷிர் கான், அலாவுதீன் ஆலம் ஷா. அதுக்கப்புறம் எந்த வம்சம் வரும்? லோடி வம்சம். லோடி வம்சத்தை யார் தொடங்கி வச்சிருப்பாங்க? பஹலுல் லோடி. அதுக்கப்புறம் யார் வருவாங்க? சிக்கந்தர் லோடி. லோடி வம்சத்துல பெஸ்ட்னா சிக்கந்தர் லோடி வந்து சொல்லுவோம். சிக்கந்தர் லோடிக்கு வேற என்ன சொல்லுவோம் முக்கியமா? ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர். சிக்கந்தர் லோடி. லாஸ்ட்னா யார் வருவாங்க? கடைசியா யாரோட போரோட முடியும்? சொல்லுவோம். எந்த வருஷம் நடக்கும்? 1526 ஏப்ரல் 21 பானிபட் போர் வந்து நடக்கும். இப்ப இப்ராஹிம் லோடிக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி பாபரை கூட்டு வந்தவர் யாரு? ஒருத்தவங்க 2 பேர் வருவாங்க. வந்து கூட்டு வருவாரு. சொந்தக்காரர் பையனும் யாரும் அவர் வந்து கூட்டு வர்றாரு. அப்போ இந்த மாதிரி டெல்லி சுல்தான் முடிஞ்சு பாபர் உள்ள என்ட்ரி ஆனா எந்த பேரரசு ஆரம்பிச்சிரும்? பேரரசு ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இப்ப இப்படிதான் அந்த வரிசையா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர். இவங்களுக்கு அப்புறம் யாரு, இவங்களுக்கு அப்புறம் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு கேக்குறாங்க. அதனால அந்த வருஷமும் நம்ம வந்து படிச்சுக்கணும். அதே போல அவங்க கொண்டு வந்ததுல ஏதாச்சும் ஒரு முறை இது மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கல்ல. இப்ப முகமது பின் துக்ளக் எல்லாம் என்னென்ன கொண்டு வந்தாரு? இந்த நில மாற்றம், சோமேஸ்வரம் கோயில் வந்து இடிச்சிருப்பாங்க. ஒரு ஆளா சொல்லுங்க. ரக்ஷனா சொல்லுங்க. இந்த அடையாள படமா செப்பு நாணயங்களை வெளியிட்டு இருப்பாரு மேம். அப்புறம் வேற என்ன பண்ணுவாரு? இந்த சோமேஸ்வரன் கோயில் தாக்குதல் நடத்திருப்பாங்க மேம். சோமேஸ்வரன் கோயில் அந்த கோயில் தாக்குதல் நடத்திருப்பாங்க மேம். அது 1025 சம்திங். அது கஜினி முகமது தானே வருவாரு. சோமேஸ்வரன் தாக்குதல். இவங்களுக்கு நம்ம கோயில் வரும். என்ன கோயில் தெரியும்? கோயில் ஒரு 4 விஷயம் பண்ணிருப்பாருல, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க.
அப்புறம் தோப்ல சண்டை வந்தது மேம். வரி போட்டிருப்பாரு. அது ஆர்டர் படி சொல்லுங்க. அதுக்கு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சேஞ்ச் பண்ணாரா, அடையாள நாணய முறை வெளியிட்டாரா, அப்புறம் அந்த தோவாப்புல வரி விதிச்சிருப்பாருல அது பண்ணிருப்பாரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? போனோன்னு என்ன பண்ணிருப்பாரு? தலைநகர் தான் மாத்தி எல்லாத்தையும் வாங்க டெல்லி தான் ஒரு சென்டர் பாயிண்ட். டெல்லியில இருந்து தேவகிரி தான் ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கு. தென்னிந்தியாவையும் சேர்த்து ஆட்சி பண்ணிக்கலாம். வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டுக்குமே ஒரு பொதுவானதா தேவகிரி இருக்கு சென்டர் பாயிண்ட் மாதிரி. எல்லாரும் அங்க வாங்கன்னு எல்லாத்தையும் காலி பண்ணி கூப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஆட்சி பண்ணது கஷ்டமா இருக்கு, திரும்ப வாங்கலாம் எல்லாரும் அங்கேயே போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். அப்ப இது ஒரு அவரோட ஃபெயிலியர் ஒன் மாடல் தான். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ இவர் இப்படி கூட்டு போகும்போது டெல்லி வந்து ஒரு கைவிடப்பட்டது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தவர் சொல்லியிருப்பாரு. அவர் யார் சொல்லியிருப்பாங்க? கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்தது தலைநகர் மாத்திருப்பாரு. அடுத்து என்ன பண்ணிருப்பாரு? வரி விதிச்சிருப்பாரா, காயின் போட்டிருப்பாரா? காயின் பண்ணிருப்பாரா மேம்? அடையாள நாணயமுறை வந்து தெரிவித்திருப்பாரு. அடையாள நாணயமுறை இவரு. அரேபிய நாணயமுறைனா யாரு? யாரு? இல்துத்மிஷ் தான் அரேபிய நாணயமுறை. இந்த காலத்துல தோப் சண்டை தான் ஃபர்ஸ்ட் மேம். அதுக்கப்புறம் தலைநகர மாற்றல், செப்பு நாணயம், இந்த அடையாள நாணயங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்துச்சு. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒருவேளை அவன் கீ செட் பண்ணது அப்படியான்னு தெரியல. அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தலைநகரம். இது நம்ம கொஸ்டின்லயே இருந்துச்சு ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் தலைநகரத்துக்கு தான் கொடுத்துருக்கான் இந்த ஆன்சர். அதுக்கப்புறம் அடையாளம் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தோவாப் கொடுத்துருக்கான். சரிங்களா? சொல்லுங்க. 1326 தான் கங்கை யமுனை தோவாப்ல வரி விதிச்சது. அதுக்கப்புறம் 27 தலைநகர மாற்றம். மேம் தோவாப் வரி வந்து 31, தலைநகர் மாற்றம் 27ன்னு நினைக்கிறேன். 27 தான் ஃபர்ஸ்ட். அது என்னன்னு பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்குவோம். வரி விதிப்பு வந்து 1326ன்னு போட்டிருக்கேன் மேம். நானும் ப்ரீவியஸ் கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். அதுல அப்படிதான் போட்டிருக்கீங்களா? சரி, அது என்னன்னு பாப்போம் நம்ம. சார் முத்துப்பாண்டி சார் கொஸ்டின்லயே வேற ஒரு தடவை கேட்டு இருந்திருப்பாங்க. அதுல நம்ம இதெல்லாம் போட்டுப்போம்னு நினைக்கிறேன். சரி, அது என்னன்னு வந்து பாத்துக்குவோம். இது நான் எது சொன்னேன்னா, இது மாதிரி அவங்க கொண்டு வந்ததுல அந்த கால வரிசை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கான். அதனால அந்த ஆர்டர் மாதிரி அவங்க வந்ததை வந்து நம்ம பாத்துக்கணும். இதே போல அடுத்த கொஸ்டின் போலாம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அலைத்தர்வாசாவை கட்டினவர்னா யாரு? அலைத்தர்வாசா அலாவுதீன் கில்ஜி தான் அலைத்தர்வாசாக்கு வந்து வருவாரு. ஓகே. அதே போல அங்காடி சீர்திருத்தம் பண்ணவர்னா யாரு? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் அங்காடி சீர்திருத்தம் வணிகர்களுக்கு எல்லாம் பண்ணிருப்பாரு. பொருள் எடை அலைத்தர்வாசா அவர்தான். அங்காடி சீர்திருத்தம் அவர்தான். அதே போல ஷஹானா இ மண்டி அப்படின்றதும் அவர்தான். அவர் பீரியட்ல ஒருத்தவர் அவருக்கு அவங்க புலந்தர் வாசா கேட்டாங்க மேம். அக்கா புலந்தர் வாசா யாருக்கு வரும்? அக்பருக்கு வந்து புலந்தர் வாசா வந்து வரும். ஓகே. இந்த அவர் பீரியட்ல ஒருத்தவர் அவருக்கு அமைச்சர் மாதிரி இருப்பார்ல, அவர் கூடயே ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் என்னது? அலாவுதீன் கில்ஜி கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயர் அங்கிட்டு போயிருக்கோம். சொல்லுங்க யாரோ நினைக்கிறேன். மாலிக் கபூர் தான் வந்து இருந்திருப்பாங்க. நிறைய படையெடுப்புகள் எல்லாமே போயிருப்பாரு. அவர் இறந்த பின்னாடி கூட இவர் தான் மன்னரா வந்து ஒரு 35 நாள் கிட்ட இருந்திருப்பாரு. அப்புறம் அவங்களுக்கு உயர்குடியில ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவரை கொலை பண்ணி விட்டுருவாங்க. மாலிக் கபூர் நிறைய படையெடுப்பு வரிசையா அது ஆர்டர் படி நீங்க பாத்துக்கணும். மாலிக் கபூர் கீழே மதுரைக்கு எங்க எப்ப வந்திருப்பாரு? 10 மேம். 10 எப்பன்னு சொல்லுங்க.
மதுரைக்கு பர்டிகுலரா எப்ப வந்திருப்பாரு? இந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அப்ப இவர்தான் வந்து உள்ள வந்து பிரச்சனையை தீர்த்து போவாரு. 1310 படையெடுப்பு 10 to 11 சரிங்களா? அந்த பீரியட்ல வந்து வந்திருப்பாரு மதுரையில. 10ல கரெக்டா 10ன்னு சொன்னோம்னா துவாரக சமுத்திரம் கர்நாடகால பொய்சாளர்கள் கூட அதுல வின் பண்ணிருப்பாரு. அப்படியே வரிசையா உள்ள வந்து வந்து வரிசையா வெட்டி தான் அவருக்கு கீழே வரைக்கும் வந்திருப்பாரு. பாத்துக்கணும். அதே போல குதிரை வீரர் பட்டி அந்த படை வீரருக்கான பட்டியல் ரெடி பண்ணவர்னா எந்த அரசர்? டெல்லி சுல்தான்ல ஷீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. படை வீரர் பட்டியல். இதே போல குதிரைக்கு ஒரு சூடு போடுவாங்களா, அந்த முறையை என்னன்னு சொல்லுவாங்க? இங்கேயும் இவரும் வருவார் மேம். அங்க வருவார். அலாவுதீன் கில்ஜி வருவாரு சரிங்களா? அங்க முகல்ஸ் பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சூரி வம்சத்துல ஷெர்ஷா சூரி வந்து வருவாரு. ஓகே. இந்த மாலிக் கபூர் வந்தது 304லயும் 310லயும் மேம். 1304 1310 1311ல டெல்லி திரும்பிடுறாரு. ஓகே. அது வந்து நம்ம பாத்துக்கணும். அதுல அவர் அந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 பேர் இருக்கும்ல, அதுல யாருக்கு வந்து முடிசூடி கொடுத்துட்டு போவாரு? வீரபாண்டியன். ஹெல்ப் கேட்டு அலாவுதீன் கில்ஜிட்ட போவாரு. அதை சப்போர்ட் பண்ணிதான் மாலிக் கபூர் வருவாரு. ஆமா, அவங்களுக்குள்ள அண்ணனுக்குள்ள சண்டை, 6 அரசன் ஆகணும்னு சொல்லி அப்போ ஒரு ஆளை கூட்டு வரணும். அப்ப அந்த பீரியட்ல யார் வரிசையா வின் பண்ணிட்டு வர ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காருன்னா மாலிக் கபூர் இருந்திருப்பாரு. அதனால அவரை கூட்டு வர்றாங்க. இதுல யாரு அண்ணன் யாரு தம்பி, யாருக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போவாரு? சுந்தரபாண்டி தான் அண்ணன், வீரபாண்டி தம்பி. தம்பிக்குதான் முடிசூடிடுவாங்க. அண்ணனுக்கு வச்சுட்டு கில்ஜி பார்க்க போயிடுறாரு. அண்ணன் போய் கூட்டு வந்து அப்புறம் அண்ணனுக்கே முடி சுட்டி விட்டுருவாங்க சரிங்களா? அண்ணன் வந்து சுந்தரபாண்டியன். இப்ப சுந்தரபாண்டியன் தான் முடி சுட்டி விட்டு போவாங்க. ஓகே. காகித நாணய முறை அது நம்ம எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம்? ஆங்கிலேயர்களா மேம்? சீனா தான் வந்திருக்கோம். அந்த சீனர்களால கண்டுபிடிக்கப்பட்டு அது அரேபியர்கள் கத்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கோம் சரிங்களா? அப்போ யார் பீரியட்ல அது வந்து நம்ம யார் பீரியட்ல வந்திருக்கோம் நம்ம இந்தியால? அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், திவானி கோஹி அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்? திவானி ஹோகி வேளாண்மை சம்பந்தப்பட்டதான மேம்? தான் திவானி ஹோகி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சவர் யாரு? அலாவுதீன் கில்ஜியா மேம்? ஃபெரோஷா துக்ளக் இல்ல, முகமது பின் துக்ளக். 3 பேர் தான் வருவாங்க. இப்ப யார் யார் என்னன்னு பாத்துக்கணும். நிறைய கொண்டு வந்தது சீர்திருத்தம் பண்ணதுன்னா இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேருமே நான் ஆப்ஷன்ல இருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. அதனால இது என்னென்னு சொல்லி சரியா நம்ம பாத்துக்கணும். முகமது பின் துக்ளக் அந்த கோவா பகுதியில பெரிய பிரச்சனையானனால அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காண்டி ஆரம்பிச்சதா? கோவா பகுதி இருக்குல்ல, அப்பதான் வந்து நடக்கும். அந்த கடன் கொடுக்கறது பேரு தக்காவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சரி உனக்கு ஒரு துறையவே ஒதுக்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவானி கோகி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டுருவாரு. அடுத்த கொஸ்டின், அரண்மனையில தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய கர்கனாக்கள் அப்படின்னு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு விட்டவர் யாரு? நீங்க சொல்லுவீங்களா எப்பயுமே அந்த 3 பேர், அதுல இருக்க ஒரு ஆள் தான் ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து சொல்லியிருப்பார். கர்கனாக்கள் அப்படின்னா அரண்மனைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய அந்த ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஃபேக்டரி பேரு கர்கனாக்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின். குதுப்பினார செப் பண்ணிட்டு இருப்பாரா, அவர் யாரு? எவ்வளவு ஹைட் உயர்த்தி இருப்பாரு? 7.2. சொல்லுங்க. 243. அதே போல இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்
அப்படின்னு ஆரம்பிச்சவர்னா யாரு? ரோஷா துக்ளக். இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே போல இதுல அவங்களுக்கு வந்து புக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த முஸ்லிம்ஸ் பேர் மாதிரியே நிறைய வரும். அது வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? இதோட அந்த ஏரியா பக்கமும் இப்போ கொஞ்சம் கேட்குறாங்க. அதனால அதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அப்ப முகல்ஸ்க்கு அப்புறம் சாரி டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் யார் வருவாங்க? முகலாயர்கள் பார்ப்போமா? முகலாயர்கள்ல ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னு பார்த்தோம்? பார்த்தோம். பாபருக்கு அப்புறம் யாரு வருவாங்க? அந்த ஆர்டர் வரிசை சொல்லுங்க. அக்பர். வர ஒரு ஆள் சொல்லுங்க. பாபர். சந்துரு சொல்லுங்க. சந்துரு இருக்காரா? சந்துரு இல்ல. ஓகே, இல்ல மேம். திவ்யா சொல்லுங்க. பாபர், ஹிமாயூன், ஷெர்ஷா வருவாங்க மேம். மறுபடியும் ஹிமாயூன் வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹிமாயூனோட பையன் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். அவுரங்கசீப் இவங்க எல்லாருமே வரிசையா ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே. கொஸ்டின், மங்கோல் அப்படின்றது எந்த மொழி சொல்? மங்கோல் அரேபிய மொழி சொல்லலாம் மேம். பாரசீக அரேபிய மொழி சொல் அப்படின்றது மங்கோல் அப்படின்னு சொல்றோம். காக்ராபூர் காக்ராபூர் வருமா? கன்னௌசிபூர் சொல்லுங்க. கன்னௌசிபூருக்கு இன்னொரு பேர் என்னது? பில்கிராம்பூர். எந்த வருஷம் நடக்கும்? 27. கன்னௌசிபூர் 1540. கன்னௌசிபூர் பில்கிராம்பூர் யார் பேர்ல நடக்கும்? பாபர். 40 யார் இருப்பா? நடந்தது. பாபர் வந்து 30 செத்து போயிருவார்ல. 26 வருவாரு. 30 4 வருஷம் 30 செத்து போயிருவாரு. ஹிமாயூன் 40. அடுத்து சந்தேரி போர் 1528. சந்தேரி போர் நடந்தது. ஓகே. விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொன்னவர்னா யாரு? ஷெர்ஷா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. தாரிக்-இ-ஷெர்ஷா அந்த நூலை எழுதினவர் யாரு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ ரீசெண்டா கேட்டது. தாரிக்-இ-ஷெர்ஷா எழுதினவர் யாருன்னா அப்பாஸ் கான்சர்வானி. அவங்க வந்து தாரிக்-இ-ஷெர்ஷா அந்த நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? அந்த சராய் அப்படின்னு சாலைகள்ல விடுதி அமைச்சவர்னா யார் சொல்லுவோம்? ஓகே. 2வது பானிபட் போர் எந்த பீரியட்ல நடந்திருக்கும்? 1556. அது 26 நவம்பர் மாசத்துல நடந்திருக்கும். யாருக்கும் நடந்திருக்கும்? அக்பருக்கும் ஹெம்முக்கும் நடந்திருக்கும். கான்-இ-கனான் அப்படின்ற பட்டத்தை யார் பெற்றிருப்பாங்க? அவரோட பையனா? அவர் பேரு அப்துர் ரஹீம். ரஹீம் அப்படின்றது அவர் பேரு. சரிங்களா? அவர் தான் வந்து வச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், ஜெஸ்யா வரியை நீக்கம் பண்ணவர்னா யாரு? அக்பர் தான் நீக்கம் பண்ணிருப்பாரு. எப்ப நீக்கம் பண்ணிருப்பாரு? வருஷம் சொல்லுங்க.
ம். 1564 நீக்கம் பண்ணிருப்பாரு. இந்த அக்பர்லயுமே நிறைய கொண்டு வந்திருப்பார்ல, அதுவுமே அந்த காலவரிசை கேக்குறாங்க சரிங்களா. அக்பர் வேற என்னெல்லாம் பண்ணிருப்பாரு? தீனி லாகி இந்த ஹல்தி அந்த ஜீன் மதம் கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் ஜிசியா ஒழிச்சிருப்பாரு மேம். மருத்துவம் அப்புறம் இந்த புனித பயண வரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒழிச்சிருப்பாரு சரிங்களா. அது 63. ஜெஸ்யா வரி 64. மேம் அதான் நம்ம புனித அது வேறயா மேம்? அது இன்னொன்னுக்கா. இது வந்து முஸ்லிம் இல்லாதவங்களுக்கு மட்டும் போடுறதான ஜெஸ்யா. புனித பயண வரின்னு இன்னொரு வரி இருக்கு, அது வந்து 63. 63. ஜெஸ்யா வரி 64. அடுத்து போர் கைதி அடிமை ஒழித்தல்னு பண்ணிருக்காரு, அது 62. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா. இந்த வரிசையில அந்த கால வரிசை கேட்டிருக்காங்க. 62 1562 போர் கைதி அடிமை ஒழிக்கிறது. 63 புனித பயண வரி. 64 ஜெஸ்யா வரி. அடுத்து 1560 அந்த பைரப் கான் வீழ்ச்சி. பைரம் கான் என்ன பண்ணி விட்டுருவாரு கடைசியில அவரு? சொல்லுவாங்க. அப்ப வந்து சொல்லிட்டு போற மாதிரி அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஒருத்தவரை அனுப்பிச்சுட்டு கொலை பண்ணி விட்டுருவாரு. அது 1560 சரிங்களா. அப்ப அந்த ஆர்டர் வந்து கேக்குறாங்க, அது வந்து நம்ம பாத்துருவோம். நம்மளுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியும், அது யாருன்னு தெரியும், ஆனா அந்த வரிசை தெரியலன்னா நம்ம வந்து தப்பாயிடும் சரிங்களா. அதனால அந்த வரிசையை பத்தி பாத்துக்கணும். ஆமா அந்த 62 1562 போர் கைதி அடிமை ஒழித்தல் இந்த 62. மன்சப்தாரி முறையில ஜாட் அப்படின்னா யாரு, சாவர்னா யாரு? சாட்னா குதிரையின் தகுதியை குறிப்பதா மேம்? ஜாட்னா குதிரை இல்ல, வீரர்களின் ஜாட்னா வீரர்கள், சாவர்னா தான் குதிரை. ஜாட்டு சாவர். அடுத்த கொஸ்டின். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்த்துகீசிய பாதிரிமார்களையும் யாரு அவையில வச்சிருப்பாங்க? ஐரோப்பிய ஓவியர்கள் அதே போல போர்த்துகீசிய பாதிரியார்கள் இவங்க எல்லாத்தையும் அவையில வச்சவர்னா யாரு? அக்பர் தான் வச்சிருப்பாரு. எல்லாமே எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு இருப்பாரு. ஓகே. அக்பர் தீன் இலாகிய தோற்றுவிச்சிருப்பார்ல, அது எந்த வருஷம் சொல்லுங்க? 82 1582 தான் தீன் இலாகி வருது. ஓகே. சூபி வம்சத்தை சார்ந்த யாரெல்லாம் இருப்பாங்க அக்பர்ல? சூபி வம்சத்தை சார்ந்த யாரெல்லாம் அவைக்குள்ள இருக்காங்க? வரும் மேம். சிஸ்டி சூபி. சலீம் சிஸ்டி தான் சொல்றீங்க மேம்? சலீம் சிஸ்டி சூபி துறவி அவரும் இருப்பாரு. அடுத்து வேற அவங்க எல்லாருமே இருப்பாங்க. சரி ஓகே. வேற அந்த அக்பர்ல வேற என்ன கேட்கலாம்? அக்பர்ல அந்த அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருப்பாரு, இந்த ராஜபுத்திரர்கள் எல்லாத்தையுமே. அதுல வருவாய் செலுத்த மன்னர்னா யாரு? ராஜா தோடர். அவரோட யாரு மாதிரி மச்சனே சரியா. அந்த யாரு, அந்த ஜோக்தா அக்பரோட அண்ணனும் தம்பியும். அது பகவான் தாஸ் இல்லையா மேம்? ராஜா பகவான் தாஸ் தான். அச்சா. பாராமகள் யாரு? அக்பர். இல்ல, ராஜா பாராமகள் யாரு? அவர்தான் அவங்க மாமனாரு. அவரோட பையன் தான் இவரு. தோடர்மான். அந்த பகவான் தாஸ் மான் சிங்னா யாரு? ராஜா மான் சிங் யாரோ அப்பா யாரோ பையன், அது வந்து பாத்துக்கலாம் சரிங்களா. வருவாய் சீர்திருத்தத்துக்கு இவர் வந்து வருவார். அது கரெக்டா யாருக்கு பையன் யாருன்னு பாத்துக்கலாம். பகவான் தாஸ் ஒருத்தவர் இருக்காரு அவங்க சொன்ன மாதிரி. அப்புறம் பாராமகள் ஒருத்தவர் இருக்காரு, ராஜா பாராமகள்னு. அது யாருன்னு பாத்துக்கலாம். ஜோதாவோட அப்பா யாரு? ஜோதா அக்பர். பாராமகள் வருவார் சரிங்களா. அவரோட பொண்ணுதான்
ஜோத் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அவங்க இதை நம்ம ஒரு தடவை பாத்துக்கலாம். சரி, தீன் இலாகிய ஏத்துக்கிட்ட ஒரே இந்து அரசர்னா யாரு? ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்ப கேட்டிருக்காங்க. தீன் இலாகிய ஏற்றுக்கொண்ட ஒரே இந்து அரசர் அப்படின்னா யாரு? நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல இந்து அரசர் யாருன்னா ராஜா பீர்பால். அவர் மட்டும்தான் இந்து அரசரா. சரிங்களா? இப்ப இந்த வருஷம் இல்ல 2024 கேட்ட கொஸ்டின்ல இது ஒரு கொஸ்டின். போன வருஷம் பீர்பால் மட்டும்தான் ஒரே இந்து அரசர் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் தாஸ் தான் அப்பா, மான்சிங் வந்து தன் பையன். பகவான் தாஸ் அந்த பகவான் தாஸ் தான் ஜஹாங்கீரோட மாமனாரோ? ஜஹாங்கீரோட மாமனார் தான் பகவான் தாஸ். அவரோட பையன் தான் யாரு? இல்ல மேம், அக்பரோட வைஃப் தானே மேம் ஜோதாவோட அப்பா தான் பகவான் தாஸ். பகவான் தாஸோட பையன் தான் மான்சிங். அவர் தான் அக்பரோட நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி. எனக்கு ஏதோ டவுட் மாதிரி இருக்கு. எனக்கு ஜஹாங்கீர் தான் பகவான் தாஸோட மாமனார் மாதிரி இருக்கு. அக்பரோட மாமனார் தான் பகவான் தாஸா? ஜோதா அக்பர் தான் ஹர்காபாய்ன்னு சொல்லுவாங்க மேம். ஹர்காபாயோட பையன் தான் சலீம் ஜஹாங்கீர். ஓகே, அது பாத்துக்கோங்க. பகவான். ஓகே மேம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். லாகூர் கோட்டை கட்டினவர்னா யாரு? தூப்ரி இப்ப கேட்டிருக்காங்க. லாகூர் கோட்டை அக்பர் தான் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? அக்பர் நாமா ஐனி அக்பரி இது எழுதினவர் யாரு? அபுல் பாசல் தான் அக்பர் நாமா ஐனி அக்பரி வந்து எழுதியிருப்பாரு. ஷிப் ஆஃப் கேமல் அப்படின்னா யார் சொல்லுவோம்? அது அக்பர் தான் சொல்லுவோம். ஷிப் ஆஃப் கேமல் அக்பர் தான் சொல்லுவோம். அடுத்து, இந்த தாஜ்மஹாலுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் எப்ப கிடைச்சிட்டு? தாஜ்மஹாலுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் 1983. அதே பீரியட்ல தான் அஜந்தா எல்லோரா ரெண்டுக்குமே அப்பதான் கிடைச்சிருக்கும். அஜந்தா எல்லோரா தாஜ்மஹால் மூணு விஷயம் இருக்கா? அப்ப 83 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. செங்கோட்டையை நம்ம என்ன பேர்ல சொல்றோம்? லால் குயிலா செங்கோட்டை வந்து சொல்றோம். லால் குயிலா அப்படின்னு சொல்றோம். 9வது சீக்கிய குருவை கொன்னவர்னா யாரு? அவுரங்கசீப் 9வது இத வந்து ஆளை வந்து கொண்டிருப்பாரு. அவர் பேர் தேஜ் பகதூர். 10வது ஆள்னா யாரு? 10வது ஆளு குரு கோவிந்த் சிங். அவர் தான் வந்து இந்த கால்சா படைன்னு ஒரு படையை ஆரம்பிச்சிச்சு இவங்களை வந்து அழிக்கணும்னு ஒரு படை பிரிவு ஆரம்பிப்பாரு. குரு கோவிந்த் சிங் 10வது. இந்த தேஜ் பகதூரோட பையன் தான். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த அளவு நம்ம வந்து பாத்துருக்கோமா? வேற என்ன வந்து கேட்பாங்க? இந்த சிகப்பு மிளகாய் உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் பீரியட்ல வந்து வந்துச்சு? அது எது ஆரிஜின் எங்க இருந்து வந்துச்சு? இந்த நாட்டுல இருந்து வந்துச்சு. அதோட ஆரிஜின் எதுன்னு கேக்குறேன்க்கா. எங்க ஆரம்பிச்சிச்சு? எதுன்னு கேக்குறேன். சிகப்பு மிளகாய், உருளைக்கிழங்கு, புகையிலை, மக்காசோளம் இது எல்லாமே சரிங்களா? போர்த்துகீசிய தான் பூர்வீகமா கொண்டு அப்புறம் வந்து இந்தியா கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கொஸ்டின். ஜஹாங்கீர்லக்கா யாரு வரு? ஃபெரோஸ் ஷா துக்ளக் பீரியட்ல தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. துக்ளக் போயிட்டேனா இங்க யாரு வருவா? முகல்ஸ்ல யாரு பீரியட்ல வரும்னா ஜஹாங்கீர் தான்க்கா இங்க வரும். ஜஹாங்கீர் பீரியட்ல தான்க்கா எல்லாருமே வருவாங்க. ஜஹாங்கீர்
இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்திய முகலாயர்களின் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம் அப்படின்னு சொல்லி எந்த காலத்தை? ஆப்ஷன்ல வந்து 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, பிற்பகுதி, 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, பிற்பகுதி. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? இந்திய முகலாயர்கள் முற்பகுதி. 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில தான் வந்திருக்கு. சிறு மாதிரி ஓவியங்கள், இந்திய முகலாயர்கள் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில வந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயிரிடுவோர் மீது ஜரிபானா மகாசிலானா அப்படின்னு வரிய விதிச்சவர் யாரு முகல்ஸ்ல? ஃபரோசா துக்ளக், ஷெர்ஷா சூரி, ஜஹாங்கீர். அப்ப வேற யார் சொல்லலாம்? முகல்ஸ்ல சொல்லுங்க. ஜஹாங்கீர், அவுரங்கசீப். இது போன வருஷம் கேட்ட கொஸ்டின். பயிரிடுவோர் மீது ஜஹாங்கீர். ஜரிபானா இல்ல, ஜஹாங்கீர் இல்ல. பயிரிடுவோர் மீது ஜரிபானா மகாசிலானா அப்படின்னு வரிய விதிச்சவர் அலாவுதீன் கில்ஜி. அவுரங்கசீப் இல்ல, ஷெர்ஷாவா மேம்? ஷெர்ஷா தான் போட்டிருக்காரு. சரிங்களா? இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஷெர்ஷா சூரி. சரி, முகல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பாத்துருக்கோமா? அடுத்த வகுப்புல நம்ம அதுக்கு அடுத்ததுல இருந்து நம்ம கேள்விகள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வகுப்பை நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்து வரும்போது கொஞ்சம் அடுத்த பகுதிகளை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து இந்த போர்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஷெர்ஷா சூரி போட்ட அந்த வரியை மட்டும் சொல்லுங்க. பயிரிடுவோர் மீது ஜரிபானா ஜரிபானா மகாசிலானா இந்த வரி வந்து போட்டிருக்காரு. எஸ் மேம், தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? மேம் அது என்ன போர்ஷன் படிக்கணும்னு சொல்லி எப்போ மேம் போடுவீங்க? அடுத்து இருக்க போர்ஷன் தான்க்கா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில நம்ம முகல் வரைக்கும் படிச்சிருக்கோமா? முகல்ஸ்க்கு அப்புறம் யாரு வருவாங்க? மராத்தியர்கள், விஜயநகரம், பாமினி, ஓகே மேம். எல்லாமே படிச்சிருங்க. தென்னிந்திய பேரரசு அந்த போர்ஷன் எல்லாம் படிச்சிருங்க. ஹிஸ்டரி இல்ல மட்டும். மேம், ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு கிளாஸ் போடுறீங்களா மேம்? வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் இந்த ஜிஎஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு அடுத்த வகுப்பு இருக்கும். அதுல இந்த ஹிஸ்டரி போர்ஷன் எல்லாம் பாத்துட்டு வந்துருங்க. பாபர், முகல் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் விஜயநகர, பாமினி, மராத்தியர்கள், தென்னிந்திய பேரரசு, இந்த 4மே அடுத்த வகுப்புல இருக்கும். அடுத்த செவ்வாய்க்கிழமை. மற்ற டேஸ்ல தமிழ் கிளாஸும் மேத்ஸ் கிளாஸும் நடக்கும்க்கா. மேம் மேத்ஸ் கிளாஸ் என்னைக்கு நடக்கும் மேம்? முடிஞ்சு மேம் ரெண்டுமே. நாளைக்கு தமிழ் வகுப்பு இருக்கும். அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் ரொட்டீனா. இப்போ மேத்ஸ்னா என்ன கிழமை சொல்றீங்க? ஆக்சுவலா நம்ம வியாழனும் சனியும் பண்ணுவோம். தமிழ் மேம் வந்து ஜாயின் பண்ணதுனால அவங்க வியாழனும் சனியும் எடுத்துக்கிட்டாங்க. புதனும் சனியும் எடுத்துக்கிட்டாங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மோஸ்ட்லி மேத்ஸ் கிளாஸ் இருக்கும். ஆனா இந்த வாரம் மட்டும் புதனும் சனிக்கிழமையும் தமிழ் கிளாஸ். அது நம்ம வந்து ஷெட்யூல் வந்து போட்டுருவாங்க, முதல் நாள் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? அது பார்த்து அது போட்டுக்கலாம். ஏன்னா மேம் வந்து இப்ப ஜாயின் பண்ணனால அவங்க கன்வீனியன்ட் பொறுத்து வந்து எடுப்பாங்க. அந்த கிளாஸ் கொஞ்சம் மாறும். ஆனா முதல் நாள் நைட் வந்து நமக்கு ஷெட்யூல் வந்துடும், அதை பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாமா? ஓகே, நன்றி. தேங்க்யூ.